இந்த பைனரி ட்ரீக்கான டெப்த் ஃபர்ஸ்ட் ட்ராவர்சல்ல இன்னொரு எப்படி வரும்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஓகே, சோ லெஃப்ட் நோட் ரைட் நோட்ல எப்பவுமே என்ன, லெஃப்ட் நோட்டுக்கு பிறகு தான் எங்கட ரைட் நோட்டை நாங்க ரீட் பண்ணுவோம். இதுல இன்னன்னு சொன்னா என்ன, உள்ளுக்குள்ள எது உள்ளுக்குள்ள எங்கட இந்த ரூட் நோட் வந்து உள்ளுக்குள்ள வரும். சோ எங்கட இந்த லெஃப்ட் நோட்டுக்கும் ரைட் நோட்டுக்கும் உள்ளுக்குள்ள எங்கட இந்த ரூட் நோட் வரும். சோ லெஃப்ட் ரூட் ரைட் இதுதான் நாங்க நோட்ஸ் விசிட் பண்ண போற ஆர்டர். ஓகே, சோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இவர் எங்கட ரூட் நோட், இந்த லவுமே லெஃப்ட் நோட்ஸ், இந்த லவுமே வந்து ரைட் நோட்ஸ். சோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் நோட்ஸ், அதுக்கு பிறகு ரூட் நோட், அதுக்கு பிறகு தான் எங்கட ரைட் நோட்ஸ் நாங்க ரீட் பண்ணுவோம். ஓகே, சோ பெரிய பைனரியா யோசிக்கிற பதிலா சின்ன சின்ன பைனரியா நாங்க உடைக்க போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து எங்கட இந்த A B C, A வந்து ரூட் நோட், B வந்து லெஃப்ட் நோட், C வந்து ரைட் நோட். ஓகே, சோ இத நாங்க ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணனும் லெஃப்ட் நோட். சோ ரூட் நோட் A ல இருந்து அவட்ட லெஃப்ட் நோட் B க்கு நாங்க மூவ் ஆக போறோம். எந்த நோட் நாங்க மூவ் ஆகுறோமோ அவர ரூட் நோட்டா யோசிச்சு அவர மையமா வச்சுக்க பைனரி நாங்க யோசிக்க போறோம். சோ இப்போ எங்க நிக்கிறோம் B ல. சோ B ய மையமா வச்சுக்க பைனரி ட்ரீ இது. இந்த B வந்து A க்கு லெஃப்ட் நோட், பட் இந்த பைனரி ட்ரீல இவர்தான் ரூட் நோட். சோ நாங்க ரூட் நோட்டை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ண கூடாது, ஃபர்ஸ்ட் எது லெஃப்ட் நோட்டை ரீட் பண்ணனும். சோ B இன்ட லெஃப்ட் நோட் D க்கு நாங்க மூவ் ஆகுறோம். இப்போ என்ன, D ய மையமா வச்சிருக்கிற பைனரி ட்ரீ. இதுல லெஃப்ட் நோட் எது, இவருக்கு லெஃப்ட் நோட் இல்ல. லெஃப்ட் நோட் இல்லன்னு சொன்னா அடுத்தது என்ன, ரூட் நோட். சோ இந்த பைனரி ட்ரீல D தான் ரூட் நோட். சோ நாங்க ஃபர்ஸ்ட் ரீட் பண்ண போற நோட் வந்து D என்ற ரூட் நோட். ஓகே, இனி என்ன, D ய மையமா வச்சிருக்க பைனரி ட்ரீல லெஃப்ட் நோட் இல்ல, ரூட் நோட் ரீட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன, ரைட் நோட். ரைட் நோட் இருக்கோ இல்ல. சோ இதோட இவற்ற பார்ட் முடியுது. இவற்ற பேரண்ட் நோட்டுக்கு நாங்க மூவ் ஆக போறோம். இவற்ற பேரண்ட் நோட் எது, எங்கட இந்த B. சோ இந்த B ய மையமா வச்சிருக்க பைனரி ட்ரீ பார்த்தோம்னு சொன்னா லெஃப்ட் நோட் ரீட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன, ரூட் நோட். ரூட் நோட் எது, எங்கட இந்த B. சோ B என்ற நோட்டை நாங்க ரீட் பண்ணுவோம். இனி என்ன, B ய மையமா வச்சிருக்க பைனரி ட்ரீல லெஃப்ட் நோட் ரீட் பண்ணியாச்சு, ரூட் நோட் ரீட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன, அவற்ற ரைட் நோட்டுக்கு நாங்க மூவ் ஆக போறோம். சோ இனி E ய மையமா வச்சிருக்க பைனரி ட்ரீ. இதுல E வந்து ரூட் நோட். ஓகே, சோ இவருக்கு என்ன, லெஃப்ட் நோட் நாங்க செக் பண்ணனும், பட் இவருக்கு லெஃப்ட் நோட் இல்ல. லெஃப்ட் நோட் இல்லன்னு சொன்னா அடுத்தது என்ன, ரூட் நோட். சோ நாங்க ரூட் நோட் E ய நாங்க ரீட் பண்ணுவோம். இனி E ய மையமா வச்சிருக்க பைனரி ட்ரீல லெஃப்ட் நோட் இல்ல, ரூட் நோட் ரீட் பண்ணியாச்சு, ரைட் நோட் இருக்கோ இல்ல. சோ இதோட இவற்ற பார்ட் முடியுது. சோ இவற்ற பேரண்ட் நோட்டுக்கு நாங்க மூவ் ஆகும். பேரண்ட் நோட் எது, B. சோ B ய மையமா வச்சிருக்க பைனரி ட்ரீல லெஃப்ட் நோட் ரீட் பண்ணியாச்சு, ரூட் நோட் ரீட் பண்ணியாச்சு, ரைட் நோட் ரீட் பண்ணியாச்சு. சோ ஃபுல்லா முடிஞ்சது. சோ இதோட இவற்ற பார்ட் முடியுது. அவற்ற பேரண்ட்க்கு நாங்க மூவ் ஆகும். இனி என்ன, A ய மையமா வச்சிருக்கிற பைனரி ட்ரீ லெஃப்ட் பார்ட் முடிஞ்சது. அடுத்தது என்ன, ரூட். சோ எங்கட ரூட் நோட் A ய நாங்க ரீட் பண்ணுவோம். சோ இனி A ய மையமா வச்சிருக்க பைனரி ட்ரீல லெஃப்ட் பார்ட் ரீட் பண்ணியாச்சு, ரூட் பார்ட் ரீட் பண்ணியாச்சு. அடுத்ததுங்க எங்கட ரைட் பார்ட்டுக்கு மூவ் ஆகும். இனி என்ன, எங்கட C ய மையமா வச்சிருக்க பைனரி ட்ரீ. சோ இதுல C வந்து ரூட் நோட், இவருக்கு லெஃப்ட் நோட் இருக்கோ இல்ல. சோ அடுத்ததா நாங்க எங்கட ரூட் நோட் C ய ரீட் பண்ணுவோம். இனி என்ன, C ய மையமா வச்சிருக்க பைனரி ட்ரீல லெஃப்ட் நோட் இல்ல, ரூட் நோட் ரீட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன, அவற்ற ரைட் நோட்டுக்கு நாங்க மூவ் ஆகும். ரைட் நோட் வந்து F. சோ F மையமா வச்சிருக்க பைனரி ட்ரீல F வந்து ரூட் நோட், லெஃப்ட் நோட் இருக்கோ இல்ல. அடுத்தது என்ன, ரூட் நோட். சோ நாங்க எங்கட ரூட் நோட் F நாங்க ரீட் பண்ணுவோம். இனி F மையமா வச்சிருக்க பைனரி ட்ரீல லெஃப்ட் நோட் இல்ல, ரூட் நோட் ரீட் பண்ணியாச்சு, ரைட் நோட் இல்ல. சோ இதோட இவற்ற பார்ட் முடியுது. சோ அவற்ற பேரண்ட் நோட்டுக்கு மூவ் ஆகும். C ய மையமா வச்சிருக்க பைனரி ட்ரீல லெஃப்ட் நோட் இல்ல, ரூட் நோட் ரீட் பண்ணியாச்சு, ரைட் நோட் ரீட் பண்ணியாச்சு. சோ இதோட இவற்ற பார்ட் முடியுது. அவற்ற பேரண்ட் நோட்டுக்கு மூவ் ஆகும். இனி என்ன, A ய மையமா வச்சிருக்க பைனரி ட்ரீ. இதுல லெஃப்ட் நோட் ரீட் பண்ணியாச்சு, ரூட் நோட் ரீட் பண்ணியாச்சு, ரைட் நோட் ரீட் பண்ணியாச்சு. இதோட இவற்ற பார்ட்ஸ் முடியுது. சோ இதுதான் இந்த பைனரி ட்ரீக்கான DFS இன் ஆர்டர். ஓகே, அப்ப இந்த பைனரி ட்ரீக்கான இன் ஆர்டர் எப்படி வரும்னு சொல்லி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.